Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode mobile app. Get started by download Google Play or App Store. இன்னைக்கு நம்ம சைதாப்பேட்டை வடகரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு அரை மணி நேரம் ஊற வச்ச 150 கிராம் கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்க்கணும். ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து கொரப்பாக அடிச்சிட்டு வந்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ அந்த அரைச்சதை தோசைக்கல்ல சூடானதும் அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு 150 கிராம் 2 உருண்டை வந்துச்சு. அடுத்த உருண்டையும் நம்ம அடை மாதிரி தட்டி அதையும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சுட்டு திருப்பிக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி உள்ளே சேர்த்தாச்சு. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சைடில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 அடையுமே பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். நல்லா தூளாக ஆக்கிக்கலாம். இதை நல்லா தூளாக்கியாச்சு. இப்போது நல்லா அந்த கொதிக்கிற கிரேவியில் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி பொடியாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி ஒரு விசில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு இறக்கிக்கலாம். இப்போ வடைக்கறி நல்லா தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். Thanks for watching. Please like and subscribe. Thank you.